மேடம் வணக்கம் மேடம். நம்ம இந்த உடுமலை பற்றி வரலாற்று ஆய்வு சொல்லி இந்த குமணனுக்காக வந்திருந்தோம். இங்கே பார்த்தா முழுக்க வந்து இந்த கல்வெட்டங்கள் பார்த்தோம். இந்த பகுதியில் ஒரு 2 மணி ஐயா காட்டினார் அந்த நிலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டா பரவாயில்ல. நம்ம வந்து குமணன் வரலாறு பற்றி எழுதும் போதே சங்க பாடல்களில் வந்து நடுகள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நடுகளை வந்து சொல்லும்போது ஒரு புலவன் வந்து தன்னுடைய பட்டினியாலையும் பஞ்சத்தினால அழுது புலம்பிட்டு இருக்கும்போது இன்னொரு புலவன் அவனுக்கு பாணனுக்கு சொல்றான், உனக்காக நிலத்தை தானமா கொடுத்த அரசனோட நடுகள் இங்க இருக்குது, அவர் தானமா கொடுத்த நிலத்தை உழுது நீ ஏன் வந்து சுகமா வாழக்கூடாது, நீ ஏன் இன்னும் வந்து இப்படி பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு சொல்றோம். அப்படின்னா அந்த நடுகள் வழக்கம் இருந்தது அப்படிங்கிறது சொல்றோம். நம்ம குமணனுடைய ஏரியான்னு இப்ப ஒரு தர்மராஜ் ஐயா என்ன சொன்னாரு, இந்த மலைக்கு அந்த பக்கம் கொள்ளுதான் விளையுது, முதிரமலை தலைவன் தான் குமணன் சொல்றோம். அப்ப அதிகமா கொள்ளு விளையிற நாடு குமணனோட நாடு இந்த பகுதி தான். இங்க நடுகள் இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் முன்னாடி நம்ம ஒரு டால்மனாய்ட் டெஸ்ட் பார்த்தோம். அதை பார்த்துட்டு வரும்போது இதே மாதிரியான கல்வெட்டங்கள் இது காலப்போக்கில் வந்து சிதைந்து போயிருச்சு. மக்களுக்கு இங்க இருக்கவங்களுக்கு விவசாயம் மட்டும்தான் தொழில். அவங்க நெல் வயல் வந்து அவங்க உருவாக்கித்தான் ஆகணும். இடையில வந்து சிதைஞ்சு கிடக்கிற கல்வெட்டங்களை அவங்களுக்கு தெரியாதது என்னன்னா அதையெல்லாம் ஓரத்துல ஒதுக்கிட்டு அவங்க நெல் விளைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில சிதைவுற்ற கல்வெட்டங்களை இங்க இருக்குன்னு காமிச்சாரு. அங்க வந்து பானையோடுகள் எல்லாம் கிடைச்சதுனால இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி நமக்கு நிறைய கிடைக்கல. 2 பிளாக் வேர் நமக்கு பீஸ் கிடைச்சிருக்குது. அடுத்து அவர் விவசாயம் செய்யும் போது உழவு ஓட்டும் போது ஏதாவது கிடைச்சா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வரலாற்றை பத்தி அவருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது மாதிரியான கல்வெட்டங்கள் இருந்தா இன்னும் எங்களுக்கு தகவல் தெரியப்படுத்துங்க. இது இல்லாம மலையில இன்னும் பண்படுத்தப்பட்ட நிலத்துல படாத நிலத்துல இருந்தா கூட காமிங்கன்னு சொல்லியிருக்கிறோம். வரலாறுக்கு சம்பந்தமா யாராவது வந்தாலும் அவங்களுக்கு காட்டுங்க சொல்லியிருக்கோம். ரொம்ப நன்றிங்க. இப்ப அந்த பெரிய பானையோட அந்த திக்கா இருக்க பானையோட தான் 1-2 கரெக்டா சொல்லுங்க. அது அதிகபட்சமா பாக்குறதுக்கு வாங்க. அவர் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. நான் வந்து போயிருந்தேன். எனக்கு பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது அல்ல சார், அவர் இங்கே இருக்கிறவரு அவர் கைக்கு எப்படி இருந்தாலும் கண்ணு தட்டு போட்டு வரலாற்று ஆராய்ச்சி தவிர எந்த அரசியலும் இதுல இல்ல. ஒண்ணு நான் அவரு